Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ஒரு ஃபுட் ரெசிபி தான். இஞ்சி பேஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது வந்து அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ரெசிபி கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு. இத பார்க்குறச்சே உங்களுக்கு தெரியும். ரொம்ப டெம்ப்டிங்கா ஆகும் உங்களுக்கு சாப்பிடணும் போல. இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை செஞ்சறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் செய்முறை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம், டிஃபனுக்கு சாப்பிடலாம், ரசம், சாம்பார் இதுக்கு எல்லாமே தொட்டு சாப்பிடலாம். சரி வாங்க என்னென்ன பொருட்கள் வேணும் பார்க்கலாம். இதுக்கு கடுகு வேணும் கொஞ்சமா, வெல்லம் கொஞ்சமா வேணும், அப்புறம் துருவின இஞ்சி, புளி, சில்லி பவுடர், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமா கெட்டி பெருங்காயம். இதுக்கு செக்கு நல்லெண்ணெய் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை ஊற்றிட்டு கருவேப்பிலை, கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு துருவின நீங்கள் இஞ்சியை போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. அது நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதை மாதிரி வரணும். இதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காக ஆகணும். அந்தளவுக்கு சுண்டி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா திக்காக ஒரு ஊறுகாய் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 to 15 டேஸ் வரைக்குமே வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இதை வந்துட்டு நம்ம வெளியூருக்கு போகிறப்ப இது எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ரொம்பவே அருமையான ரெசிபி, டேஸ்டான ரெசிபி. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.